திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே. தைரியமாக கொஞ்சி மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம், நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம். பசிய சீக்கிரம் பார்த்து ஓட்டு போடுங்க. வணக்கம். இது ஒரு சிறப்பு ஒளிபரப்பு. இன்னைக்கு எம்ஜிஆருடைய நினைவு நாள், அதனால் கொஞ்சம் முன்னாடியே சிறப்பு ஒளிபரப்பு வீடியோவை போடுறோம். வழக்கப்படி அரசியல் ஆடுகளம் 9:30 மணிக்கு வெளிவரும். இன்று எம்ஜிஆருடைய 38வது நினைவு நாள். எம்ஜிஆருடைய நினைவு நாள்லையும் பிறந்த நாள்லையும் அவர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருப்பேன். இதுவரை 40-50 வீடியோக்கள் எம்ஜிஆர் ரகசியங்கள்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நினைவு நாள் பிறந்த நாளில் போடுவோம். அதனால் இன்றைக்கி அவருடைய 38வது நினைவு நாள் என்பதால் அவர் பற்றிய நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. இன்றைக்கி என்ன பேசலாம்? நிறைய பேசியாச்சு எம்ஜிஆரை பற்றியும். இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசித்த போது, இன்றைக்கி டாபிக் டாஸ்மாகை பற்றி உங்களுக்கு தெரியும். டாஸ்மாகுக்கு ரைடு அடிக்கிறாங்க. இடி 1050 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ரைடு. டாஸ்மாகை பற்றி பல செய்தி வருது. குடிமகன்கள்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் 20 ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. நடிகர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டே பாடிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்மாகை கடை வச்சுருக்கிறவங்கலாம் சம்மந்தப்பட்ட மந்திரிக்கு கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு 60,000 ரூபா லஞ்சமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி புகார் சொல்கிறாங்க. 1 லட்சம் கோடிக்கு மேலே தனியாக வருமானம் வருது ஆளுங்கட்சியினருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வருது. ஆக டாஸ்மாக் இந்த 4-5 ஆண்டு கால ஆட்சியில் மிக பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருக்கு. அப்போ தான் நான் என்ன யோசித்தேன், எம்ஜிஆர் காலத்திலையும் டாஸ்மாக் மதுக்கடைகள் இருந்தது. அப்போ டாஸ்மாக்னு பேர் இல்லை, ஆனால் மதுக்கடைகள் எம்ஜிஆர் காலத்திலும் டாஸ்மாக் மாதிரி மதுக்கடைகள் எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தது. அப்போ அவர் ஆட்சியில் எப்படி இருந்தது, அவர் எப்படி வெறுத்தார், அவர் இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் எப்படி நடத்தினார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ சொன்னால் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எம்ஜிஆர் வெறுத்த டாஸ்மாக் அப்படின்னு தலைப்பு. எம்ஜிஆர் வெறுத்த டாஸ்மாக். இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுதான் உயிர் நாடி. அதை வச்சு தான் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் எப்படி டாஸ்மாக்கை வெறுத்தார், எப்படி வேறு வழி இல்லாமல் அதை நடத்தினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், எம்ஜிஆர் அடிப்படையிலேயே மதுவை வெறுத்தவர். அவர் மதுவே குடிக்க மாட்டார், சிகரெட்டு பீடி கூட குடிக்க மாட்டார். ஆனால் மதுவை குடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். எம்ஜிஆருக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் தான் மட்டும் மதுவை வெறுத்தவர் இல்லை, தன்னை சுற்றி இருப்பவர்களும் மதுவை குடிக்கக்கூடாது, சிகரெட்டு பீடியெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சவர். அதில் தான் பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நிறைய இடங்களில் காரில் போகும்போது வழியில் மறித்து சாப்பாடுக்கே பணம் இல்லைம்பாங்க. கொஞ்சம் நல்ல உடல்நலத்தோடு இருந்தால் அவங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு. அந்த காலத்திலே 1000 ரூபா 2000 ரூபான்னு கொடுத்து என்ன சொல்லுவார், ஒரு கடை வச்சு பிழைச்சிக்க அப்படிம்பார். ஆனால் அதை கொடுக்கும்போது அவர் சொல்கிறது கடை வச்சு பிழைச்சிக்க, ஆனால் சிகரெட்டு பீடி புகையிலை சம்மந்தப்பட்ட எதையும் அந்த கடையில் விற்காத அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அப்போ என்ன அர்த்தம், சிகரெட்டு பீடி புகையிலே நீ மட்டும் உபயோகிக்கக்கூடாதுன்னு இல்லை, மற்றவங்களுக்கு அதை விற்காத அப்படின்னு கடை வச்சுக்கன்னு சொல்ல கொடுப்பார். அப்போல்லாம் 2000 ரூபா இருந்தால் பெரிய கடை வச்சிடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மதுங்கிறது அவர் மிகவும் இதாக வெறுத்தார். அவங்ககிட்ட எல்லாம் யாருக்காச்சும் பணம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவார், மது குடிக்கக்கூடாது புரியுதா, அந்த பணத்தை வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ மது, சிகரெட், பீடி இதெல்லாம் அவருக்கு எதிரிகள். அப்படி சூழ்நிலையில் இருக்கும்போது படத்தில் நடிக்கிறார். அப்போ நடிக்கும்போதே கதை கேட்கும்போது என்ன சொல்லிடுவார்னா, நான் குடிக்கிற மாதிரி காட்சி வரக்கூடாது, நான் சிகரெட்டு பீடி குடிக்கிற மாதிரி காட்சி வரக்கூடாது,
அப்படின்னு எல்லாம் கண்டிஷன் போட்டுடுறாரு. அப்படி இருந்தும் சில பிரச்சனைகள் வந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் பிரச்சனை, அவருடைய 100வது படம் ஒளிவிளக்கு ஜெமினி ஸ்டூடியோ எடுக்கிறாங்க. எஸ்.எஸ். வாசன் மிகப்பெரிய சினிமாவில் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானி மாதிரி அவர் வந்து எடுக்கிறாரு. உங்களுடைய 100வது படத்தை எங்கள் ஜெமினி எடுக்கிறோம், ஒளிவிளக்குன்னு பேர் வச்சுருக்கோம். கதையை கேட்கல அவர். ஏன்னா பெரிய ஆளுங்கிட்ட கேட்க மாட்டார். ஏவிஎம் உங்கள்கிட்ட எல்லாம் கதை கேட்க மாட்டார். ஆனால் அவங்க பெரிய ஆளுங்க நல்லா எடுத்துருவாங்க. பிஆர் பந்துலு உங்கள்கிட்டலாம் கதை கேட்க மாட்டார். சரி, ஜெமினின்னு ஒன்றா நடிக்கிறேன்ட்டா படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு வந்து அதில் ஒரு திருடனாக இருந்து திருந்துகிற வேடம். அப்போ பட ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் எம்ஜிஆர் வந்துட்டார். வந்த உடனே டைரக்டர் சொல்கிறார் அவர்கிட்ட, சாணக்கியா டைரக்டர், எங்கள் வீட்டு பிள்ளையை எடுத்தவர், டைரக்ட் பண்ணவர். அவர் வந்து எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு, இந்த சீனில் நீங்கள் குடிச்சிட்டு கீழே விழுந்துருக்கணும். அப்போ ஒரு விதவை பெண் வந்து உங்களை மீட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நில்லுங்க, நான் தான் மது குடிக்கிற சீனில் நடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமே, எப்படி நீங்கள் இந்த சீனை வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்ட்டு போயிட்டேன். ஏன் மது குடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன்னு அவர் சொன்ன விஷயம், நான் படத்தில் மது குடிப்பதா வந்து என் ரசிகர்கள் பார்த்தால் அவர்களும் மது அருந்துவார்கள். என்னுடைய ரசிகர்களை கெடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. கெட்ட விஷயங்களை என் படத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் படப்பிடிப்பு நின்று போச்சு. ஜெமினிகிட்டேருந்து பேசுனாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லை இந்த சீனில் நீங்கள் மது குடித்து அந்த விதவை உங்களை காப்பாற்றின உடனே அதுக்கப்புறம் நீங்கள் திருந்திடுறீங்க அப்படின்னு சொன்னார். இந்த மது குடிக்கிற மாதிரி காட்சியை எடுத்தால் கதை ஓட்டமே மாறி போகும். உங்களை திருத்துவது தான் அந்த விதவையோட வேலை, இது கேரக்டரு. அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு படத்துக்காக நீங்கள் வந்து மது குடிக்கிறது வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று 2-3 நாட்கள் யோசித்து விட்டு அவர் சொன்னார், என்னென்னா, சரி முதன்முறையாக நடிக்கிறேன், ஆனால் ஒரு விஷயம், நான் மது குடித்து மயங்கி கீழே விழுந்திருக்கும் போது ஒரு பாட்டு வரணும். அந்த பாட்டில் மது குடிப்பது தப்புன்னு சொல்லணும். அதையும் நான் சொல்லணும். அப்போ தான் என் ரசிகன் கேட்பான். தலைவர் குடிச்சிட்டு கிடக்காருன்னா அவன் குடிக்கக்கூடாது. அப்போ நானே ஒரு எம்ஜிஆராக இல்லை, 4 எம்ஜிஆராக வந்து மது குடிக்காத தப்புன்னு சொல்லணும். அப்படி ஒரு பாட்டை சேருங்கள்னு சொல்லிவிட்டு போனேன். அதற்கப்புறம் வந்தது தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை பாரு. தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம். ஸோ தைரியமாக சொல், நீ மனிதன் தானா, நீதான் ஒரு மிருகம் அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களுக்கு மது குடித்த எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆரை திட்டுவது போல இந்த பாட்டை அமைச்சான். அப்போ எண்ணம் என்ன, மதுவை நம்ம ரசிகர்கள் குடிப்பதற்கு நம்மளே வந்து போதிக்கக்கூடாது. அதுதான் மது குடிக்கிறது தானே. சின்ன சின்ன விஷயங்களை கூட, கெட்ட விஷயங்களை வந்து படத்தில் வைக்கக்கூடாதுன்னு நினச்சது. தாய் சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம், ஒரு பாட்டு. எம்ஜிஆர் வந்து ஒரு உங்கள் மாதிரி பிச்சைக்காரர் மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஒரு குரங்கை கையில் பிடிச்சிட்டு போகணும். அந்த படத்தில் அவர் வந்து சிஐடி, அதை வந்து அப்படி பிச்சைக்காரர் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கணும். பாட்டு அமைச்சாச்சு. அப்படி எம்ஜிஆர் போகும்போது அந்த பாட்டில் விசில் சத்தம் கேட்குது, விசில் அடிக்கிறது. உடனே கேட்டார் டைரக்டர், இந்த விசிலை யார் அடிக்கணும்னாரு. நீங்கள் தான் அடிக்கணும், நீங்கள் தான் அந்த பாட்டை பாடிட்டு போகிறீங்கன்னு சொன்ன உடனே, நோனோ விசில் அடிப்பது தப்பு, அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். நாளைக்கு என் இவங்க என்னுடைய ரசிகர்களும் வந்து இந்த மாதிரி விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா பெண்களை பார்த்து நிறைய பேர் விசில்லாம் அடிப்பாங்க. விசில் அடிக்கிறது தப்புன்னா அந்த காலத்தில் ஒரு இது இருக்குது சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் டைரக்டர் எம்ஜிஆருக்காக விசில் அடிப்பதை மட்டும் வேறு ஒரு வில்லனை வச்சு பண்ணிவிட்டு எம்ஜிஆரே மற்ற பாட வச்சாங்க. பாருங்கள், அந்த விசில் அடிக்கிறதுங்கிறது எவ்வளோ சின்ன விஷயம். அதை படத்தில் சொல்லக்கூடாது கெட்ட விஷயங்களை அப்படின்னு நினச்சது. அந்த படத்தை பாருங்கள், அதில் தெரியும். எம்ஜிஆர் பாடுவார், விசில் வரும்போது ஒரு வில்லன் தான் விசில் அடிக்கிற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க.
இது அடுத்தது ஒரு படத்தில் எங்கள் வீட்டு பிள்ளையில் எம்ஜிஆர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம வெளில வந்துடுவார். அப்போ இன்னொரு எம்ஜிஆர் உள்ளே போய் மாட்டிக்குவார். அந்த சீனில் படத்தில் நடிச்சிட்டார். நடித்த உடனே டைரக்டர்கிட்ட சொன்னார், இல்லையே நான் வந்து காசு கொடுக்காம சாப்பிட்டுட்டு ஹோட்டலை விட்டு வெளியில் வர மாதிரி இருக்கேன், என்னுடைய ரசிகர்களும் நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க, அதனால் அதே சீனில் நான் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம வந்துட்டேமே, தப்பாச்சு, இந்த தாயத்தை வித்தாச்சும் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதை போதிக்கிற மாதிரி ஒரு சீனை செய்யணும்னு சொல்லி அந்த சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம வந்த உடனே அது தவறுன்னு சொல்லக்கூடிய சீனையும் அந்த படத்தில் சேர்த்தார். இந்த காட்சியை பாருங்க. சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம வந்துட்டோமே, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஆயத்தை விட்டு பணத்தை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லோரும் தப்பு செய்யாமல், தான் மட்டும் இல்லை மற்றவங்களும் தப்பு செய்யாமல் இருக்கணும். இன்றைக்கி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. டிஎம்கே 5000 4000 போன தடவை 4000 கொடுத்து தான் ஜெயிச்சாங்க எம்பி இதெல்லாம். ஆனால் அன்றே என்ன பண்ணார், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தப்பு அப்படிங்கிறத அவருடைய படங்களில் சொல்லியிருக்காரு. நம் நாடுகிற படத்தில் இந்த காட்சியை பாருங்கள். ஓட்டுக்கு பணம் வாங்குறதுக்கு கணவனை பார்த்து, நீ வாங்குகிற பணம் எத்தனை நேரம் சோறு சாப்பிட முடியும்? 2 நாள் சாப்பிடுவியா, 3 நாள் சாப்பிடுவியா? அந்த பணத்தை வச்சு வாழ்க்கைக்கு நிரந்தரமாக சாப்பாடு போடக்கூடிய அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்களுங்கிற மெசேஜை அந்த படத்தில் சொல்லியிருப்பார். இந்த காட்சியை பாரு. அவருடைய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தப்பு பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும், அது எந்த தப்பாக இருந்தாலும் சரி, அதில் குறிப்பாக மதுவாக இருந்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான நோக்கம். கருணாநிதியும் அவர் வந்து நெருக்கமாக இருந்தாங்க. 69 கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். ஆன உடனே அவர் மதுக்கடைகளை திறக்கணும்னு நினைச்சார். கருணாநிதியோட எண்ணம் என்னன்னா, கட்சிக்காரங்களை சம்பாதிக்க விடுவார், அப்போ தான் அவன் வேலை செய்வான். நாளைக்கு மதுக்கடைகளை திறக்கணும்னு நினைச்சார் 69. ஆனால் எம்ஜிஆர் நினச்சி பயந்தார். இவருக்கு மதுனா பிடிக்காது, திறக்க விட மாட்டார், நம்ம 2 வருஷத்தில் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிட்டு பண்ணிக்குவோன்னு சொல்லி 71 எம்ஜிஆர் எடுத்த உதவியினால் எம்ஜிஆருடைய பிரச்சாரத்தால் முதலமைச்சர் ஆனார். ஆன உடனே வேலையை காட்டினார். என்னென்னா மதுக்கடைகளை திறந்தார். டாஸ்மாக் ஆரம்பித்தது அதில் தான். தமிழ்நாட்டில் மதுவை அப்போ தான் கொண்டு வர்றாரு கருணாநிதி. அப்போ எம்ஜிஆர் அது கருணாநிதிட்ட தப்பு பண்ணுறீங்க, பண்ணாதீங்கன்னு இவ்வளவு சொன்னார். அவர்களுடைய முதல் மோதல் டாஸ்மாக்குக்காகத்தான் மோதிச்சு 2 பேத்துக்குள்ள.